கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரம்பிக்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். இவர் வருகின்ற ஆவணி மாதம் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் பெறுறது விசேஷமானது தானே? அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா அவர் தன்னோட ராசிநாதன் எப்பொழுதும் நீஷம் வக்ரம் அஸ்தமனம் அடையக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி 12 தேதி காலகட்டம் வரலும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறது ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் ஆவணி 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி 12ஆம் தேதி அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக உருவாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானம் தான் வெற்றி ஸ்தானம் அப்படின்றவிதிங்க. ஆவணி 12 தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்குள்ளே நடக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி மன விரக்தியில் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்ரம் பெற்றதுனால. ஆனால் இந்த வக்ரம் நீங்கிய பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த உங்கள் ராசிநாதன் வக்ரம் நீங்கிட்டார்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தொழிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வியாபாரத்துறை, ஏன்னா புதனோட அமைப்பு அப்படின்னாவே வியாபாரம். அப்போ வியாபாரத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறவங்க, அன்றாட கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் முதல் 12 நாட்களானது கொஞ்சம் இந்த
வருமானமானது குறைந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த 12 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமானது உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் நேரம் பத்தாதுன்ற மாதிரி விதிகள் இருக்குங்க. அந்தளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் முதல் 12 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதனும் வலிமை பெற்று உட்காந்துருப்பார். 3ஆம் இடபதி முயற்சி ஸ்தானாதிபதி வலிமை பெற்று உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், குடும்பத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்கள் நடைபெறாத இருந்த குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும், குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாகுன்றீங்க. அப்போ மிதனராசி அன்பர்களுக்கு முதல் 12 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கும். சரிங்க சார், முதல் 12 நாட்கள் வரலும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கே சார், இதுக்கு ஏதாவது தடைப்படுத்த முடியுமா, ஏதாவது கோயில்களுக்கு போனால் பரிகாரங்கள் நடக்குமானாக்கா இந்த மாதம் ஆவணி மாதமே மிகப்பெரிய ஒரு விசேஷமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அல்லவா. அப்போ சனியின் கட்டுப்பாட்டில் தான் இந்த மாதம் உதயமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தின் தொடக்கமும் சனிக்கிழமையில் பிறகுது. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி சனி பிரதோஷமும் வர இருக்குது. ஆவணி 15ஆம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வர இருக்குது. ஆவணி 22ஆம் தேதி விநாயகர் பெருமானுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. இந்த 3 வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைகள் எதுவும் ஏற்படாது. பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல் 12 நாட்கள் கவனமாக இருக்கணும், அது கூட தேவை கிடையாது. அப்போது மாதத்தின் தொடக்கத்திலே நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1 லிட்டர் பால், ஒரு முழம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரதுனால விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி வெகு நாட்களாக கோரிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா. குழந்தை பேருக்காக காத்துட்ருப்பீங்க, அல்லது தொழில் வளர்ச்சிக்காக காத்துட்ருப்பீங்க, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருப்பீங்க, நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்றக்காக ஏதாவது ஒரு இருக்கும். அப்போ வெகு நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மனமுருக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவதன் விளைவாக மிக விரைவான காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சாத்தியப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இது எதன் அடிப்படையில் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை தடைப்படுத்தி மட்டும் நிறுத்த மாட்டாருங்க. அவன் தரல அப்படின்னாக்கா தரல அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி கொடுத்துருவாருங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் மிதனராசி அன்பர்களாம் முதல் 12 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.